சாரி காய்ஸ், நேற்று போட்ட தொடர்ச்சி இல்லை. சில நபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான பதிவு தான் இது. நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ச்சி போடுவேன், தொடர்ந்து பாருங்கள். முதல் கேள்வி: தாயே, எனக்கு வயது 62. மரணத்தை நினைத்து சில வேளைகளில் வெகுவாக பயம் வருகிறது. சற்று எனக்கு வருத்தமாக இருக்குது இந்த கேள்வியை படிக்கும் போதே. பயப்படாதீங்க, ஒரு ரகசியம் சொல்கிறேன். நாம் காலத்தில் இல்லை, நிலைப்பேற்றில் இருக்கோம். நிலைப்பேர்னா என்னன்னு தெரியுமா? நிலையான ஒன்று. டயத்தில் இருக்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், டயம் ஓடிட்டுருக்குன்னு. அதை உருவாக்குனதே அந்த நிலையான ஒன்று தான். நமக்கு உடல்கள் நிறையா. நாம் சாகவே மாட்டோம். எல்லையற்ற உடல்கள் எடுப்போம். எல்லையற்ற காலம் இருக்குது, எல்லையற்ற வாழ்க்கை இருக்குது. இல்லைங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக செயல்படுங்க. நிலையான ஒன்றில் நிலையாக தான் இருக்க போகிறோம். உடம்பு தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். மரணத்தை நினச்சி பயப்படாதீங்க. ஆத்மாவுக்கு உடம்புங்கிறது சட்டை தான். கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் தான் சிறந்த பகுத்தறிவாதி என்றும் கடவுள் இருப்பு என்னை பழிக்கிறார்கள் அம்மா. ஓஹோ ஐயா, நல்ல தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா பிறகு சாக்கடை தண்ணீரை யாராவது நல்ல தண்ணின்னு கொடுத்தா குடிப்பீங்களா? கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவங்க பகுத்தறிவாதியா? அவங்க கற்பனை கடவுள்லாம் அப்படின்னு சொல்கிறது உருவ கடவுளை தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை அறிய மாட்டாங்க. அவங்களும் அஞ்சாணிகள் தான். பகுத்தறிவாதினா மகான்கள் தான். இவங்க போகிறாங்க மடையர்கள். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயற்கையும் அது அறியக்கூடிய அறிவியலும் தான். அதுக்கு மேலாம் சிந்திக்க மாட்டாங்க. அதையெல்லாம் காதில் வாங்காதீங்க. அறிவியலோடு சேர்த்த ஞானமும் இருக்கணும். அப்போ தான் முன்னேற முடியும். என்னையும் பைத்தியவாதின்னு சொன்னவங்கள உண்டு. அவங்கள்ட்ட போய் என்ன முட்டாள்தனமாக வாக்குவாதம் பண்ணுறோம்னு நானும் சரின்ட்டு வந்துடுவேன். உண்மையை அறியணும்னு உங்களுக்குள்ளே இருக்க சிறு பொறியையும் இது மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அஞ்ஞான இருட்டுக்குள்ளேயே நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு முட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சிந்தித்து செயல்படுங்க. நன்றி.